என்ன தமிழ்? மா, என்னாச்சு? ஓ, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ஜனமா. அந்த பிரபுவை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புனல. ஆமா. அவர் ஏதோ முக்கியமான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாரு ஜனமா. கால் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. இப்ப வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னால ரீச் பண்ணவே முடியல ஜனமா. அவருக்கு தெரிஞ்சவர்கிட்டயும் நான் விசாரிச்சேன், அவரை பத்தி எந்த தகவலுமே இல்ல. இது ஒரு தடவை இல்ல ஜனாமா, அந்த ஃபாரின் பொண்ணு கிட்டயும் அவன் ஃப்ரெண்ட் விஷயத்திலுமே கூட இப்படிதானே நடந்தது. இப்போ மூணாவதா இப்படிதான் நடக்குது. நம்ம புதுசா எந்த ரூட்டை கண்டுபிடிச்சு போனாலும் அதுக்குள்ள அந்த பிரபு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஸ்மார்ட்டா செக் வைக்கிறான். எப்படிப்பட்ட எவிடன்ஸ நம்ம கலெக்ட் பண்ணாலும் கடைசி நிமிஷத்துல அது நமக்கு எதிரா மாறிடுது, இல்லனா அது தொலைஞ்சு போயிருது. இப்படி இருந்தா எப்படி ஜனாமா அவனை ப்ரூவ் பண்ணி நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது? நம்ம இன்னும் அந்த பிரபுவை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம்னு நினைக்கிறேன். நம்ம டீல் பண்ற எதிரி எப்படிப்பட்ட ஆள்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல தமிழ். அவன் நேரா போடுற சண்டைக்கு வேற வழியில முடிவெடுக்கிறான். இவன் கிட்ட இப்படி நேருக்கு நேரா சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது. இன்னொன்னு, இந்த மாதிரி கேஸ்ல மத்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க. நமக்கு யாரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கும் அவனால ஆபத்து வரும். நம்ம புதுசா ஏதாவது ஐடியா பண்ணணும். தமிழ், எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிரபுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் நடக்காது. அவன் மாட்டுவான் தமிழ். எப்பேற்பட்ட கிரிமினலுக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். இப்போ அவனை பத்தி நமக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல. இப்போ தெரிஞ்சிருச்சு. அத ஓரளவுக்கு அவனும் புரிஞ்சு வச்சிருப்பான். அதான் ஸ்மார்ட்டா காய் நகர்த்துறான். அப்போ அவன் இமேஜின் பண்ண முடியாத ஒரு வழியாலதான் நாம அவனை அழிக்க முடியும். அவனோட ட்ரிகர் பாயிண்ட் ஏதாவது இருக்கும், அதை கண்டுபிடிச்சாலே போதும். ஏய், நீ என்ன இவ்வளவு மோசமானவனா? ஜனமா ஃபேமிலி அழிக்கிறதுக்கு தான் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தியா நீ? திருட்டு ராஸ்கல், உங்க அப்பனையே மிஞ்சிட்டியாடா. சரியான கிரிமினல்டா நீ. உன்னைய நல்லவேன்னு நம்பி உனக்கு பொண்ணு கொடுக்கறாங்க பாரு. நிறுத்துறேன், இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்துறேன். போறேன். ஜனாமா, சிவி சார், தமிழ் இவங்க எல்லார்ட்டையும் போயிட்டு நீ யாருன்றத பணம் போட்டு காட்டுறேன், பாருடா. சார், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இது என்னோட பர்சனல் மோட்டிவ். அதுக்காக நான் பழி வாங்குறேன். இப்ப நான் பேசுறது நீ கேட்டதே தப்பு. இப்ப நீ கேட்டதை சொல்ல போறேன்னு சொன்னல, அது அதை விட பெரிய தப்பு. உனக்கு என்ன பணம் ஏதாவது வேணுமா? வாங்கிக்க. யாருக்கடா வேணும் உன் பணம்? நான் ஜனமா கிட்ட 40 வருஷமா வேலை செய்யறேன். இந்த கம்பெனிக்கு நான் வரும்போது நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வசதி இல்லாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு வீடு, குடும்பம், குழந்தைன்னு ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஜனமா கொடுத்தது. அவங்க குடும்பத்தை அழிக்க திட்டம் போடுற ஒருத்தனை தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லாம இருப்பனா? அது பாவம்ல. இப்பவே சொல்றேன். சார் சார் சார், என்னடா மன்னிப்பு கேட்க போறியா? நீ எல்லாம் திருந்துற ஆள் கிடையாதுடா. இந்த கல்யாணம் நடக்காது, நான் நிறுத்துறேன். அதுக்கு நீ இருக்கணும்ல. ஆ, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஜனாமா. தமிழ், என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வீட்ல ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஓரமா நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? தமிழ், மருதாணி வைக்க போறாங்க, வாங்க.
அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க போங்க. ஜானு, என்ன ஜானு, எதுக்கு இப்ப இவ்வளவு ஃபீல் பண்றா? தமிழ், ஓ தங்கச்சி தாங்க சடங்கு நடக்குது. இப்படி ஒதுங்கி நின்னா அவ என்ன நினைப்பா? சிபி, நீ போ, அவ வருவா. ஓகே ஜானு. பாப்பா. சிபி, ஆப்பா, அம்மாவும் தமிழ் எங்க? உள்ள இருக்காங்கப்பா, இப்ப வந்துருவாங்க. ஆ, தமிழ், நீ வா. இல்ல ஜனாமா, எனக்கு இதுல எல்லாம் விருப்பமே இல்ல. தமிழ், நம்ம போட்ட கணக்குப்படி வர்ஷினிக்கும் சேதுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்படிதான் நடக்கணும். அத மனசுல நினைச்சிட்டு நாம கூட நின்னு இந்த சடங்கெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ஜனாமா, எனக்கு கொஞ்சம் தமிழ், நாம ஜெயிக்க போறத நாமளே நம்பலனா மனசு பலவீனமாயிடும். நீ வா. நடக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல எந்த குறையும் இருக்க கூடாது. நல்லா நடக்கணும். குட், கம். என்ன, ரெடியா? ரெடியா இருக்குதா? உட்காருங்க. அம்மா, மருதாணி சடங்கு ஆரம்பிக்கலாமா? மாப்பிள்ள, மருதாணி வச்சு விடுங்க. சரிங்க, நீங்க எடுத்துங்க. நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க.